முதல்ல நீங்க ஒரு புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு 0ன்னு போடுவாங்க. ஒருத்தருக்கு 50% இருக்குன்னுவாங்க. ஒருத்தருக்கு 70% இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ மீன் தொட்டி ஒரு வச்சுக்கங்க. 3 தொட்டி வச்சுக்கங்க. ஒரு தொட்டியில் தண்ணி குளிர்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு தொட்டியில் வெதுவெதுப்பாக கொஞ்சம் சூடு அதிகமாகுது. இன்னொரு தொட்டியில் தண்ணி கொதிக்குது. இப்போ கொதிக்கிற தொட்டியில் மீன் குஞ்சை எடுத்து 100 மீன் குஞ்சை அதில விட்டால் நம்ம கையில இருக்கும்போது அந்த மீன் குஞ்சு உயிரோட தான் இருக்கிறது. தொட்டியில் விட்டதும் அந்த தண்ணீயில் கொதிச்சு சூடு ஏறி அது கீழுக்கு போறதுங்காட்டியும் அது இறந்து விடுகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுச்சுங்க. இதுதான் 0ன்னு அவங்க வந்து மருத்துவர்கள் சொல்லுவார்கள். அடுத்து ஒரு 50% இருக்கு. நீந்தும் தன்மை மட்டும் கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி மீடியமான சூடு இருக்கு. அந்த தொட்டியில் 100 குஞ்சு எடுக்கும்போது கையில் உயிரோட தொட்டியில் விடும் பொழுது அது அப்படியே நீர்ந்து செல்லும்போது அதில் வீரியமாக இருப்பதெல்லாம் உயிரோட இருக்கும். கொஞ்சம் நெளிஞ்சு போனதெல்லாம் இறந்து விடும். அதுவும் சூடு ஏறி நெளிந்து விடும். இதாங்க நீந்து செல்லல, நீந்து செல்லல, நீந்து செல்லல. சரி. இப்போ 3வது தொட்டிக்கு போவோம். சில்லுன்னு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மீன் குஞ்சு 100 எடுத்து கையில வச்சுன்னு அதுல விட்டோம்னா 100மே நீர்ந்து சென்று அது வீரியமா இருந்தாலும் சரி, அது வீரியம் இல்லைனாலும் சரி, அந்த மீன் தொட்டியில் உயிர் வாழும். அது இனத்தை அது படைக்கும். இதுதாங்க ஆணுனுடைய உடல்ல நடக்குது. இதுதான் ஆணுனுடைய வெட்ட சூடு. அது எது என்றால் ஆணுனுடைய விந்தை சூடாக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி உங்களுக்கு சூடானால் எண்ணெய் தேய்த்து குளிப்பது, பாரம்பரிய உணவு சாப்பிடுவது, இயற்கையோட வாழ்வது, இரவில் குயிக்காக படுப்பது. கண்டிப்பாக இது செஞ்சால் நீங்கள் இதில் வந்து ஆரோக்கியத்தை வந்து பெற்றெடுக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி.